வணக்கம் நண்பர்களே, என்னுடைய சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுட்டெழுத்துக்களும் வினா எழுத்துக்களும். டிஎன்பிஎஸ்சியில் இலக்கணம் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, இலக்கணத்திலிருந்து 25 கொஸ்டின் வந்துட்டுருக்கு. நம்ம பேசிக்காக பார்த்தா மட்டும்தான் இலக்கணம் அப்படிங்கிறது புரியும். ஓகேவா, டாபிக்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட்டு பார்க்க போகிற என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுட்டெழுத்துக்கள். சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். அவன், இவன், அங்கு, இங்கு, அந்த, இந்த ஆகிய சொற்களை என்னென்னு பாருங்கள். அவை ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுது. அவ்வாறு சுட்டி காட்டக்கூடிய எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அச்சொற்களில் முதலில் அமைந்துள்ள எழுத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆ, இ. ஓகேவா, அவன், இவன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கெல்லானது ஆ, இ அப்படிங்கிறது வந்துடுது. ஓகேவா, அந்த எழுத்துக்கள் தான் காரணமாக இருக்குது. அதனால் அந்த எழுத்துக்கள்லாம் நம்ம சுட்டெழுத்துக்கள்னு சொல்கிறோம். ஆ, இ, உ ஆகிய 3 எழுத்துக்களுமே சுட்டெழுத்துக்கள். என்னடா திடீர்னு ஊ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊங்கிறது இந்த இப்போ உள்ள காலத்தில் இல்லை அப்படின்னாலும் பழைய காலத்தில் ஊங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க சுட்டி காட்டுறதுக்கு. ஓகேவா, ஊ எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்துலும் இல்லாமல் தூரலையும் இல்லாமல் இடையில ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருளை சுட்டி காட்டுறதுக்கு ஊங்கிறத பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம இப்போ நம்ம அந்த ஊங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகேவா, அடுத்தது அகச்சுட்டு அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா, இவன், அவன், இது, அது. ஓகேவா, இந்த மாதிரி உள்ள சொற்களை சுட்டெழுத்துக்களை நீக்கணும் அப்படின்னா, சுட்டெழுத்துக்கள்லாம் என்ன சொன்னால் ஆ, இ அப்படின்னு சொன்னேன். அந்த எழுத்துக்களை நம்ம நீக்கினா அப்படின்னு நம்மளுக்கு பொருள் கிடைக்காது. ஆ ப்ளஸ் இவன், அவன் அப்படின்னு நம்ம பிரிக்க முடியாது. பிரித்தாலும் நமக்கு பொருள் கிடைக்காது இல்லையா. வன் அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருள் கிடையாது. ஸோ அப்படிங்கிற எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா அகச்சுட்டு. ஓகேவா, சுட்டுப்புள்ளையே தருவது அகச்சுட்டு எனப்படும். அகத்திலிருந்து. ஓகேவா, அதனால் அது அகச்சுட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா புறச்சுட்டு. சுட்டெழுத்துக்கள் சொல்லிலிருந்து தனியாக பிரிந்து வந்தால் அதற்கு புறச்சுற்று என்று பெயர். அப்பையன், இப்பையன் அப்படின்ட்டுருக்கு. அதை பிரிச்சிங்கன்னா ஆ ப்ளஸ் பையன், இ ப்ளஸ் பையன் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ பிரிக்க முடியும். அதனால் நமக்கு புறச்சுட்டு புறச்சுட்டு அப்படின்னு நம்ம பெயர். ஓகேவா, பிரித்தா பொருள் கிடச்சிது அப்படின்னா அதுக்கு புறச்சுட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா அண்மை சுட்டு. அண்மை சுட்டு சேமை சுட்டு பார்த்திங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற ஒரு பொருளை சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? இவன், இவர், இது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அப்படின்னா அது என்னென்னா அண்மை சுட்டு. அருகில் இருக்கிற ஒரு பொருளையோ ஒரு நபரையோ நம்ம சொல்லும் போது சொல்கிற வார்த்தை இவன், இவன் சொல்கிறோம். அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா அண்மை சுட்டு. சேமை சுட்டுன்னு பார்த்திங்கன்னா தூரத்தில் இருக்கிற ஒரு பொருளை குறிக்கிறது. அது அவன், அவர் அப்படின்னு தொலைவில் உள்ள ஒரு பொருளையோ ஒரு நபரையோ குறிக்கிறது பார்த்திங்கன்னா சேமை சுட்டு அப்படின்னு பேர். ஓகேவா, இது நல்லா நம்ம வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சுட்டுத்திரிவு. சுட்டுத்திரிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா அம்மரம், இவ்விடு அப்படின்னு சொல்கிறத புறச்சுட்டில் பார்த்தோம். அம்மரம், இவ்விடு அப்படிங்கிறத அம்மரம் பிரித்தா நமக்கு பொருள் கிடைக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஆனால் அம்மரம் அந்த மரம், இந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றம் பெற்று திரிந்து வந்துச்சுன்னா அது பேர் தான் சுட்டுத்திரிவு. ஓகேவா, ஆகிய சுற்றெழுத்துக்கள் அந்த, இந்த என திரிந்து வந்துச்சு அப்படின்னா சுட்டுத்திரிவு எனப்படும். ஓகேவா, உங்களுக்கு அந்த சுற்றெழுத்துக்களை அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, சேமை சுட்டு, சுட்டுத்திரிவு அப்படின்னு சொல்லிட்டு 5 வகையும் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில வினா எழுத்துக்கள் சொல்லில் முதலில் இடம்பெறும், சில வினா எழுத்துக்கள் சொல்லில் இறுதியில் இடம்பெறும். வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். ஓகேவா, ஒரு கொஷின் கேட்கறதுக்கு நம்ம வினா எழுத்துக்களை பயன்படுத்துகிறோம். இப்போ மொழியின் முதலில் வர எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா ஏ, யா. ஓகேவா, மொத்தமாக எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா 5 இருக்குது. அதில் முதலில் வருவை பார்த்திங்கன்னா ஏ, யா. எங்கு, யாருக்கு அப்படின்னு கேட்குறோன்னா மொழியில் முதல்ல வருது. இறுதியில் வருதுன்னா ஆ, ஓ. போகலாமா, போகலாம் ப்ளஸ் ஆ, போகலாமா அப்படின்னு நம்ம சொல்கிறோமா, அதுக்கு ஆ வருது. அதே மாதிரி ஓவும் தெரியுமோ அப்படின்லாம் பழைய காலத்துலலாம் பார்த்துட்டா மாதிரி சொல்லுவாங்க, தெரியுமோ அப்படின்னு சொல்லி. அப்போ ஓ அப்படிங்கிற வார்த்தை வருது. அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொழியில் இறுதியில் வருவை. மொழியில் முதலிலும் இறுதியிலும் வருவைனா ஏ அப்படிங்கிற வார்த்தை. ஏன், நீதானே அப்படிங்கிறலாம் ஏ அப்படிங்கிறது வருது. ஓகேவா, அகவினா புறவினான்னு 2 இருக்குது. எது, யார், ஏன் இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பொருள் இல்லை அப்படிங்கும் போது அது பார்த்திங்கன்னா அகவினா. அடுத்தது புறவினா பார்த்திங்கன்னா அவனோ, வருவாரோ,
அப்படின்னு நம்ம வந்து பிரிக்கும் போது என்ன கிடைக்கும்? அவன் ப்ளஸ் வருவார் ப்ளஸ் ஓ அப்படின்னு கிடைக்கும். அப்போ வந்து அதுக்கு என்ன பார்த்திங்கன்னா புறாவினால் வந்துடும். அவனோ வருவாரோ இச்சுருட்டில் உள்ள ஓ ஐயச்சோ வினா எழுத்துக்களை நீக்கினால் உங்களுக்கு வந்து கிடைக்கிறது தான் புறவினா. ஓகேவா? பார்த்தாச்சா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவைப்படுது. ஸோ நம்ம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் நான் நிறையா வீடியோ போடுவேன். எனக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணுற மாதிரி. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, பாய்.